இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டின ஜெபம் ரொம்ப அற்புதமானது. அவர் தம்முடையவர்களுக்காக வேண்டும் போது அவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறார். ஏன்னா இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஏராளமான பாடுகள் வழியா, உபத்திரவங்கள் வழியா, நிந்தனைகள் வழியா, அவமானங்கள் வழியா, சிலுவையின் வழியா கடந்து போக வேண்டியது. ஆகவே இந்த சீஷர்களும் அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க செய்து முடிக்க வேண்டிய தெய்வ திட்டம் இருக்கிறது. அவர்களை நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவங்க நிறைவேற்றணும். அப்போ அவங்க வாழ்க்கையில வருகிற தீமைகள், அவர்கள் சந்திக்கிற வேதனைகள் அவர்களுடைய ஓட்டத்தை தடை பண்ணிடக்கூடாது. அதனால உலகத்திலேருந்து அவங்களை எடுத்துருங்கன்னு நான் சொல்லலை, அதுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளலை. ஆனால் தீமையிலிருந்து பாதுகாக்க நான் வேண்டுறேன்னு சொல்லி இயேசு ஜெபித்தார். ஏன்னா அன்பின் சீஷன் யோவான் மற்றும் யூதாஸ் இவங்களெல்லாம் தவிர மற்ற அத்தனை சீஷர்களும் இரத்த சாட்சியா மறிக்க போறாங்க. இயேசு 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில இருந்தார். 3 வருஷம்தான் ஊழியம் செய்தார். ஆனால் அவர் ஊழியம் செய்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு முன்பு சோதனைகளை அவர் ஜெயிக்க வேண்டியது இருந்தது. மறைமுகமா நேரடியா அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டின போது அதெல்லாம் அவர் கடந்து போக வேண்டியது இருந்தது. பல நிலைகளில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்து ஓட வேண்டியது இருந்தது. ஆகவே அவருக்கு அப்படி இருந்திருக்குன்னா அவருடைய சீஷர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவை. இதை உணர்ந்த இயேசு அவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபித்தார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு பிதாவின் வலது பரிசத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய குடும்பத்தின் மூலமா தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றும். நமக்கு கற்று தந்திருக்கிற வேலை, தொழில், வியாபாரம், கைகளின் கிரியைகள், அதன் மூலமா அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், சபையில அங்கமா இருக்கிறோம், ஒரு ஊழியரா இருக்கிறோம். நம் நிமித்தம் நிறைவேற்றப்பட வேண்டிய அவருடைய திருவுள சித்தம் நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டும். இதுக்கு இடையில எந்த தீங்கும் அதை தடுத்துடக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வீக பாதுகாப்பிற்காக இயேசு இன்றைக்கு ஜெபிக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, உங்க ஓட்டம் தடைபடாது. தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு எந்த இடையூறும் உங்களுக்கு இருக்காது. உங்க பாதுகாப்புக்கு இயேசு உத்தரவாதம். தகப்பனே, எங்களை தீமையிலிருந்து இன்னைக்கும் நீங்க பாதுகாக்க வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.